அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்க? என் பேரு சாருலதா. எங்க வீட்டுக்காரரு என்ன அன்பா சாரு சாருன்னு கூப்பிடுவாரு. அப்படியா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, உங்க பாட்டை நான் ரேடியோல அடிக்கடி கேட்டிருக்கேன். அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்க விசிறிமா. அப்படியா? அப்படின்னா நல்ல காத்து வரும். ஆமா, விசிறின்னா என்னம்மா? விசிறின்னா தெரியலம்மா, எல்லாரும் சொல்றாங்களேன்னு நானும் சொல்லிட்டேன். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. இப்ப யாராவது மயக்கமா விழுந்துட்டா நம்ம என்ன செய்யறோம்? விசிறியால வீசி காத்து உண்டாக்கி கலப்ப போக்கடிக்கிறோம் இல்ல? ஆமா. அதே மாதிரி உங்க அன்புங்கிற விசிறில இருந்து ஆதரவுங்கிற காத்து எங்க மேல பட்டா என் மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் உற்சாகம் உண்டாகுமா? அதுக்குதான் விசிறின்னு பேர். அடே அப்பா, எவ்வளவு பெரிய விஷயமா! எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆமா, உங்க புருஷனுக்கு என்ன வேலை? ஆமா, அவருக்கு என்ன வேலை? சமையல் ரூம்ல இருப்பாரு. அதை விட்டா என் ரூம்ல இருப்பாரு. ரெண்டும் இருக்க வேண்டிய இடம் தானே. போங்கம்மா நீங்க. ஏமா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புருஷனை கை கொள்றைய வச்சிருக்கீங்களே, அந்த வயிற்றுல ஏமா கேக்குறீங்க? அவர் நினைச்சாலே சரி. அதை விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு லட்சுமி சரஸ்வதினு ரெட்ட பொண்ணுங்க. நாங்க லட்சு சச்சுன்னு தான் கூப்பிடுவோம். அதுங்களுக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுக்கணுமா? ஓஹோ, அதுக்காக தான் நான் வந்தேன். அப்படியா? இதுக்கு முந்தி கொஞ்சமாவது பாட தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதுமா. இவங்கள உனக்கு தெரியுமா? ஓ, என் கூட தாமா படிக்கிறாங்க. அப்படியா? சரி, இவங்க தான் உங்க மம்மியா? அழகா இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த வயசுலயே உங்க பொண்ணு பையனை லவ் பண்றான். பாட்டு கத்துக்கணும்னு என் உயிரை எடுத்தீங்களே, உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்காகத்தான் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். நாங்களும் அதுக்காகத்தான் வந்தோம். சுஜாவோட மம்மி நல்லா பாடுவாங்கன்னு சுஜா சொன்னா. முதல்ல என்ன பாட்டு கத்து கொடுத்தீங்க? என்ன பாட்டு? அதான் ஸ்ரீகண்டநாதா சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீகண்டநாதா அப்படின்னா என்ன பாட்டு? கர்நாடிக் மியூசிக். ஓ மை காட், கர்நாடிக் மியூசிக்கா? அது சுத்தமா ஆச்சே. சரம்பாடி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஜரமே வந்துரும். ஒரே போர். நீங்க எல்லாம் ஒரே ஸ்கூலா? போர் ஸ்கூல். சுஜா கூட அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கும் போர் போர்னு. ஆமா பொண்ணுங்களா, அவங்களுக்கு போர் அடிக்காத பாட்டு ஏதாவது தெரியுமா? பாடுவோமே. லட்சு பாவம் ஆர்த்தி பாடிரோமா? ஓ ஒன் டூ தம்மரு தம்மா மிட்டு ஜாயகம் बोल शुभ श्याम हरे कृष्ण हरे राम. மயில் பாடுற மாதிரி இருக்கு குரல். வேண்டாமே, வேண்டாம், கேட்டேனே போதுமே. இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் இந்த குரல். ஐயோ, பாருங்கம்மா, உங்க பொண்ணுங்களுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறத பத்தி கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி செய்வோம். சேத்தூரு மாமி மாமி கூத்தாட வந்தாளாம். முன்னும் இல்லை பின்னும் இல்லை, ஒண்ணுமே ஆடவில்லை. எடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா, இழுக்கட்டுமா நடக்கட்டுமா? மூக்கருந்த சூர்பனக மாமியாரு. இவோ தேடி வந்தா கதவை மட்டும் சாத்துவாரு. முழிக்கிதம்மா சிரிக்கிதம்மா. சேத்தூரு மாமி மாமி கூத்தாட வந்தாளாம். முன்னும் இல்லை பின்னும் இல்லை,
லாலா 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 லாலா. அச்சமென்னும் நாணமென்னும் நாலு எங்கே, என் அன்னத்துக்கு பின்புறத்தில் வாலு எங்கே? பொம்பளைங்க மனசு வச்சா பூமி ஆடும், பொம்பளைங்க மனசு வச்சா பூமி ஆடும். எடுக்கட்டுமா இழுக்கட்டுமா? அப்படியா? எடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா எடுக்கட்டுமா நடக்கட்டுமா? சேத்தூரு மாமி தாத்தா 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 தாத்தா. எப்படி இருக்க வசந்தி? நல்லா இருக்கேன். ஓகே. என்ன பாக்குறேன்? உங்க பொண்ணு வந்துட்டாளா? வரலையே. என்னமா இன்னைக்கு லேட்டு? இனிமே லேட்டா தான் வருவோம். ஏன் உன் பொண்ணுக்கு நீ ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறியா? நான் ஏன் நடத்துறேன்? அவன் தான் நடத்துறானே. எவன் 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 என்ன நடத்துற? என்ன என்ன பேசுறா? உங்க பொண்ணுக்கு ஒரு பையன் காதல் பாடம் நடத்து. அடி சக்க, இந்த தொத்து வியாதி இவளுக்கு முந்துட்டா? சுஜா, சண்டையில் ஆரம்பிக்கிற காதல் அதுல கிடைக்கிற சுகமே தனி. ஐயா சும்மா போர் அடிக்காதீங்க. காலேஜ் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு, நாம மட்டும் இப்படி தனியா இருந்தா அப்படியா? ஐயா, உனக்கு இது தெரியாதா? கல்யாணத்துக்கு தான் கூட்டம் தேவை, காதலிக்கிறதுக்கு தனிமை தான் தேவை. நான் காலேஜுக்கு வரதே காதலிக்கத்தானே. அப்ப படிப்பு? அதெல்லாம் வெறும் நடிப்பு. காதல்ல பாஸ் பண்ணா ஒரு தேன் லவுக்காவது போகலாம். பரீட்சையில பாஸ் பண்ணா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அஜுஜோ, அப்படின்னா புள்ளையார் மாதிரி நான் ஆத்தங்கர அரச மரத்தடியிலயும் உட்கார வேண்டியதா? சரி சரி, எனக்கு நேரமாச்சு. அம்மா என்ன திட்டுவாங்க, நான் புறப்படுறேன். அம்மா அம்மா. ஏமா நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். செஞ்சுட்டே தானே இருக்கேன். அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் இப்படி வளையற நிலையில என்ன ஆச்சு உனக்கு? ஸ்டடியா நில்லு. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அதுமா வந்துமா, அதுமா வந்துமா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. ஸ்பெஷல் கிளாஸா? அப்படி சொல்லு, எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா லேட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆரம்பமாச்சு ஸ்பெஷல் கிளாஸ்? ஆமாமா. நடத்துறது யாரு? வசந்தின்னு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருக்காங்க. பொம்பளையா? சரியான அருவை. ஏன் வயலின் வாசிக்கிறாளா? இல்லம்மா, சுத்தம் போரு. போரு? இந்த காலத்து பசங்க எதுக்கு எடுத்தாலும் போரு, என்ன சொன்னாலும் போரு. ஏன் பெத்தவங்களே போரு. பயலா எங்க கவிச்சு வச்சிருக்கேன் தெரியலையே. எங்கடி எங்க வச்சிருக்க? என்னமா தேடுறீங்க? அதான் லவ், அதான் லெட்டர், அந்த போட்டோ. அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னு இப்படி ரொம்ப விஷயம் முத்தி போச்சு. அதானே இருக்கு இந்த புத்தகங்களே, படிப்பா இருக்கும். இருந்தா ஹீரோ போட்டோ இருக்கும், சினிமா ஹீரோ போட்டோ. இல்லன்னா லவ் லெட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இல்லம்மா. இல்லன்னா எப்படிடி? ஏண்டி பயந்து போ. இல்ல என் முகத்தை பார்த்து திருட்டு மடுவான். நேரம் யாரா? பிரபு. பிரபு எந்த தேசத்துக்கு? அவரோட பேரே பிரபு தாமா. பேரை பார்த்து மயங்கிட்டியா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? யாராவது பசங்க சுத்தி வந்தாக்கா கணத்துல அரைய சொன்னீங்க. அரைஞ்சியா? இவன் அரைஞ்சியா? அரைஞ்சம்மா. அரைஞ்சு லவ் பண்றானா? அப்படின்னு அரைஞ்சதுல இருந்து லவ் ஆரம்பமாச்சா? அடிச்சு யாரும் உன்னை லவ் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் அறைய சொன்னா அறைய லவ் கசிபாரமாச்சா? ஏண்டி அவன் யோகியனா இருந்தா என்ன கேட்டல அவனை லவ் பண்ணிருக்கலாம்? இல்லம்மா,
அவர் ரொம்ப நேர்மையானவர். அவர் ரொம்ப நேர்மையானவர். என்ன நேர்ல வந்து கேட்டிருக்கலாமே. அவர்கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. ஓஹோ, உங்களை வந்து பாப்பார். சுஜா, அன்னைக்கு நீ கோவமா இருந்த, கண்ணத்துல அரைஞ்சேன். இன்னைக்கு நீ இருக்கிற குஷிய பார்த்தா அதே கண்ணத்துல ஒண்ணு கூட. ஆசையை பாரு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் கண்ணியத்தோட நடந்துக்கணும், தெரிஞ்சுதா? அதுவும் சரிதான். எங்க மாமா கிட்ட உன்னை பத்தி பேசினேன். அவர் பொண்ணை நேர்ல பார்த்தா தான் எதையும் தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. வர ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல தான் இருக்காரு. நான் அவசியம் வர்றேன். பிரபு, சுஜாதா. சுஜாதா. God bless you. Very good, my boy. Very good. You are very lucky. Thank you. அக்கா வாங்க வாங்க வாங்க. என்ன தம்பி? பிரபுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நேரம் வந்துருச்சு. பொண்ணு வந்திருக்கிறா. நல்லா இருமா. என்னப்பா அது, திடீர்னு யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறா? ஆஹா, யாரோ ஒரு பொண்ணு இல்லக்கா, அவன் கூட படிக்கிறவ. அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. புடிச்சிட்டானா? இல்லக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. அவன் என்கிட்ட ஏற்கனவே சொன்னான். உன்கிட்ட சொல்லலையா? சொல்லுவானா? திருடனாச்சே. பத்தியா மல்லிகா, நம்ம 2 பேர்கிட்ட மாத்திரம் சொல்லல. இல்ல, என்கிட்ட சொல்லிடுச்சு. ஆஹா, ஏண்டா பெத்தவனா ஒருத்தி இருக்கேங்கிறதே நீ மறந்துட்டியா? பிரமாதமா பெத்த அதான் தத்து கொடுத்துட்டியே. அத்தையும் மாமாவும் தான் எனக்கு அம்மா அப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏமா, நீ காலேஜ்ல தானே படிக்கிற? பின்ன அடுப்பாங்க இல்லையா படிப்பாங்க. சும்மா இரேண்டா. ஏமா, என் மகனை நீ எப்படி லவ் பண்ண? ஐயோ, கேள்வி சரியில்லை. மாத்து மாத்து. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. வீடு வாசல் காரு எல்லாம் இருக்கு. அப்புறம் வேற என்ன ஆஸ்தி இருக்கு? தம்புரா இருக்கு, வீணை இருக்கு. வீணையும் தம்புராவுமா? அப்படின்னா எங்க அம்மா ஒரு பெரிய பாடகி, திருமதி கல்யாணி. நீங்க கேள்விப்பட்டதில்ல? ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா யாரு? அப்பாவா? எனக்கு எங்க அம்மா தான் அப்பா. என்னது? சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மாவை தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டியா தம்பி? இந்த பாருமா, உங்க அப்பாவை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம், உங்க அம்மா கவலைப்படாம இருக்கலாம். நாங்க அப்படி இருக்க முடியுமோ? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்காவது தெரியுமா? அக்கா, நோ நோ. ஏமா, நீ காலேஜ்ல பேரண்ட்ஸ் கொடுத்திருக்கிறியா, கார்டியன் கொடுத்திருக்கிறியா? கார்டியனா? நோ நோ, கார்டியன் இல்ல சார். அவங்க என்ன பெத்த அம்மா சார். ஓகே, டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு சொல்லலாமே. என்ன சார் இது? எல்லாரும் சேர்ந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணுங்க. பிரபு, what is this? அது போகட்டும். நீ என்ன ஜாதி? அக்கா, இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பொண்ணோட குலத்தை பத்தி இல்ல, குடும்பத்தை. அதான் அவளே சொல்றாளே அப்பன் பேர் தெரியாதுன்னு. இந்த பொண்ணு கட்டின புருஷனுக்கு பிறக்கல, வேற யாருக்கோ பிறந்திருக்கா. அப்போ இவங்க அம்மா வழிதவறி போயிட்டான்னு அர்த்தம். ஐயோ, எங்க அம்மா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ பாவம், குலங்கோத்திரம் தெரியாம, அப்பன் பேரு தெரியாம, காலேஜில் படிக்கிற அந்தஸ்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இழுச்ச வயனா பெரிய இடத்து பையனா கிடைச்சா வலபாட்டி இழுக்கிறது, அப்படித்தானே? அம்மா, நீ அப்படி எல்லாம் நினைக்கிறது தப்பு. இவ அப்படிப்பட்டவ இல்ல. எல்லாம் தெரியுதேடா. இவங்க அம்மா ஒரு நடத்த கட்டவ, இவளும் அப்படித்தானே இருப்பா. சுஜாதா, சுஜாதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தேவையில்லை, விடுங்க என்ன. அம்மா, என்னம்மா இது? எல்லாம் தலையெழுத்துடா. நீ ஒரு நீதிபதி வீட்டு பிள்ளை, உன் அந்தஸ்தை மறந்து இப்படி ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியடா. பிரபு, இனிமே நீ அவளை பத்தி பேசுன ஜாக்கிரதை. அத்தை, பிரபு, இது உன் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. அது மறக்காதப்பா. மாமா, நீங்களும் பேசாம இருக்கீங்களே மாமா. ஐம் சாரி பிரபு. அன்னப்பறவை முத்துக்களை மட்டும்தான் கொத்தி எடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ கொத்தி எடுத்தது ஒரு கூழாங்கல். இல்ல மாமா, அவ ஒரு கோமேதம். நோமை பாய், உன் பார்வை சரியில்லை. நீ தேர்ந்தெடுத்தது வைரம் இல்லாம இருக்கலாம், கண்ணாடி துண்டாவது இருக்க கூடாதா? இது வெறும் கரித்துண்டு. பிரபு, your selection is very bad. I am not happy with you. யானி, யாரு? நீங்களா? கணவன்கிற பேராத கயவனாயிருந்தது, கண்ணாடி மாளிகையா இருந்தவன் அலங்கார மேனியத கல் வீசினத என்ன அடையாளம் தெரியுதா? சரி, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இங்க ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறியா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. கல்யாணி, உங்களுக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு வேணும் சொல்லுங்க. ஐயோ கல்யாணி, அப்படிலாம் நீ நினைக்காத. அந்த பழைய ராஜவேலு எப்பவோ செத்துட்டான். இப்போ நான் திரும்பி வந்திருக்கிறேன். திரும்பி வந்திருக்கீங்களா?
பார்வை போன பிறகு பகவத்கீதை படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கா? பிரயோஜனம் வேண்டாம். இட் இஸ் டூ லேட். ஆமா, நீங்க எப்படி திருந்துனீங்க? கெட்டவங்க சிந்திச்சு பார்த்து திருந்தறதுக்கு ஒரே இடம் இருக்குதே, சிறைச்சாலை. அங்க போய் புது மனுஷனா மாறி வந்திருக்க. ஓஹோ, நீங்க அங்கேயும் போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க போகாத இடம் அது ஒண்ணுதான். கல்யாணி, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குற்றம், தண்டனை, மன்னிப்பு, இந்த கட்டத்தை எல்லாம் நான் எப்பவோ தாண்டிட்டேன். மனசு விட்டே புரிய முடியா சொல்ற கல்யாணி. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வரல. கடைசி காலத்துல நிம்மதியா உன்னோட நான் வாழணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இந்த வயசுல என்னோட வாழணும்னு வந்தீங்களா? கேட்கவே சிரிப்பா இருக்கு. ஆமா, ஒண்ணு யோசனை பண்ணி பாத்தீங்களா? இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாளைக்கு உங்களை பார்த்து, இவர் யாரு, புதுசா வந்திருக்காரே, உங்களுக்கு என்ன உறவு, இப்படி எல்லாம் கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? சரி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்றீங்க, நான் நம்புறேன். உலகத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? கேட்கட்டும். யாராவது கேட்டா, இதோ 10 பவுன் செங்கிலியில அவர் கட்டிருக்கிற தாலி இருக்கே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். சரிதானே? ஆமா, இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? கல்யாணி, என்னம்மா? எங்க அப்பா யார்? என்னது இது, சினிமா பேர் மாதிரி இருக்கே, எங்க அப்பா யாரு? விளையாடாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க அப்பா யாரு? அதாண்டி உங்க அப்பா தான். உங்க அப்பா அதான் உங்க அப்பா. அவர் யாரு, எங்க இருக்காரு, என்ன பேரு, சொல்லுங்கம்மா. என்னடி இது, யாரோ அவர் யாரோ என்ன பேரோ மாதிரி இருக்கே. நீ கேக்குறதுக்கு என்ன இப்போ கேட்கலையே இந்த கேள்வி அப்பா பத்தி? என்னையும் இது வரைக்கும் யாரும் கேட்டது? இப்ப கேட்டுட்டாங்களேம்மா. யாரு உன்னை இந்த கேள்வி கேட்டது? பிரபுவோட அம்மா. பிரபுவோட அம்மா? அந்த அம்மாவுக்கு என்ன உங்க அப்பா பத்தி கவலை? அப்பா தெரியாத பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஓஹோ, இப்ப அந்த அம்மா புள்ள கட்டிக்க போறது உன்னையா உங்க அப்பாவையா? கேட்டியா அந்த அம்மாவை? கேட்டேனேம்மா. சரி, கிடக்குறாங்க அவங்க. அப்பா இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்களா? என்ன கேள்வி இது, புத்தி இல்லாத கேள்வி. இப்படி கேட்கலாமா? ஒரு சரி, நீ போய் மேல ரெஸ்ட் எடு. அப்புறம் என்னம்மா, எனக்கு தெரிஞ்சே நானும் முக்கியமான விஷயங்க பேசிட்டு இருக்கேன். எங்க என்ன பேசணும்னு தெரியணும். படிச்சு பிரயோஜனம் என்ன? சொல்றது புரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணி, அந்த பொண்ணு யாரு? நம்ம பொண்ணுதான். என்னது, நம்ம பொண்ணா? இல்ல, எம் பொண்ணு. உன் பொண்ணா? என்ன சொல்ற? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன், அதான் அந்த பொண்ணு. உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? என்னமோ இப்பதான் கல்யாணி நான் திருந்துட்டேன், நான் மாறிட்டேன்னு வந்து சொன்னீங்களே, இதானா மாற்றத்துடைய லட்சணம்? இல்ல, உன் அம்மாங்கிற அப்பா யாரு கேட்கறாங்க. இங்க நான் இந்த விஷயத்தை பத்தி உங்களோட பேசிட்டு தயாரா இல்ல. பொண்ணு மேல இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுனாலும் வாங்க, என்னோட காதவங்க பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துல மட்டுமாவது நீங்க என்னோட ஒத்து வைக்க, அந்த பொண்ணுக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்லணும். எதுக்காக? அவளுக்கு ஒரு பெரிய குடும்ப வாழ்க்கை கிடைக்க போகுது, அதுக்காக. நான் அந்த பொண்ணுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். அதை எல்லாத்தை விட இப்போ நீங்க சொல்ல போறது அவளுடைய மானத்தையே காப்பாத்த போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. உங்களை நம்பி அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். அதனால அவளுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுமோன்னு பயப்படுறேன். என்கிட்டயே நீ நாடகம் ஆடுறியா? யாரோ வழி தவறி போனவ பெத்த பெண்ணுக்கு நான் அப்பனா? என்ன வழி தவறி போனவளா? ஒரு பெண் கெட்டு போறதுக்கு யாரு காரணம்? ஆண் தானே. பெண்கள் கெட்டு போயிட்டா வழி தவறி போனவங்க ஒரு பட்டம், ஆண்கள் கெட்டு போயிட்டா அவங்களுக்கு ஒரு பட்டமும் கிடையாதோ? சரி, நிறுத்து. காரை நீங்க தான் ஓட்டுறீங்க, நீங்க தான் நிறுத்தணும். எல்லாம் எனக்கு புரியும். வழி தவறி போனவன்னு நான் குறிப்பிட்டனே, அது ஒன்னதான். இடைக்காலத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்கிற, அதனுடைய விளைவுதான் இந்த பொண்ணு. என்ன? சமுதாயத்தின் அந்தஸ்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என்ன பயன்படுத்த பாக்க? நீங்க என்னமோ திரிந்து வந்தேன்னு சொன்னீங்களே, சத்தியமா சொல்றேன், நீங்க திருந்தவே இல்ல, இன்னும் அப்படியே இருக்கீங்க. உண்மையா சொல்லு, அவ உனக்கு பிறந்தவதானே? ஆமா, அவ எனக்கு பிறந்தவதான், என் பொண்ணுதான். அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? உன்னை நான் கொலை செய்ய போறேன். இத பாருங்க, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க, உங்க கையாலேயே என்ன கொலை செய்திடுங்க. உங்க பேரு போட்டோவோட பேப்பர்ல போடுவாங்க. கல்யாணி, உன் கூட வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் திரும்பி வந்தேன். இப்ப ஏற்பட்ட அவமானம் ஏற்பட்ட பிறகு நம்ம 2 பேருமே உயிரோட இருக்க கூடாது. என்ன இருங்க, என்ன இது உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அந்த பைத்தியம் இதோட முடிச்சு போட்டோம். நீங்க என்ன பைத்தியம் இது? என்ன பைத்தியம் இது? என்ன சாகடிக்க? நீங்க ஏன் காரணம் நிறுத்தின வண்டியா? மாட்டேன். நிறுத்தின வண்டியா? ஐயோ, என்ன இது? நிறுத்தின வண்டியா?
உங்க கணவர் உயிர் பிழைக்கணும்னா ஒரு காலையை எடுக்க வேண்டியது இருக்கு. டாக்டர், எப்படியாவது அவர் உயிரோடு இருந்தா அது ஒண்ணே எனக்கு போதும். அவருக்கு நிறைய ரத்தம் செலுத்த வேண்டியிருக்கு. எங்க கிட்ட இருந்த குரூப் ரத்தம் எல்லாம் தீர்ந்து போச்சு. டாக்டர், என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுத்து அவர் கொடுங்க. அவர் உயிரை காப்பாத்துறதுக்கா என் உயிரையும் கொடுக்க சம்மதம். டாக்டர், அவர் மனம் மாறி நல்லபடியா வாழணும்னு நினைச்சேனே தவிர அவர் செய்திருக்கிற பாவங்களுக்கு அவர் கஷ்டப்படணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. வைரக்கம்மலும் பட்டை குங்குமப்பட்டும் புதங்கான மல்லிகை மலருமா கல்யாணி கச்சேரி செய்யறத காண கண்கோடி வேணும்னு எல்லாரும் பேசிக்குவாங்க. அந்த சுமங்கலி கோலம் எனக்கு நிலைச்சிருக்கும்படியா நீங்க தான் செய்யணும். அவரை நீங்க தான் காப்பாற்றணும். என்னையே நீங்க காப்பாத்துனீங்க, என்னையே நீங்க காப்பாத்துனீங்க. பலமான அடிபட்டதால அதிகமான ரத்தம் சேதமாகி உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருந்தீங்க. உங்க மனைவி கொடுத்த ரத்தத்தினாலதான் நீங்க உயிர் பிழைச்சீங்க. என்ன சொன்னீங்க? என் மனைவி கொடுத்த ரத்தத்தாலையா? என் மனைவி கொடுத்த ரத்தத்தாலையா? ஐயோ கல்யாணி, கல்யாணி, உன்னை நான் கொலை செய்ய பார்த்தேன். ஆனா நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த பாவியை நீ மன்னிப்பியா? இந்த பாவியை நீ மன்னிப்பியா? சரி, உங்க அப்பா யாருன்னு கேட்டதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை கார்ல அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் அம்மா பொண்ணு இல்ல, அவருக்கு தான் பலமான அடி, ஹாஸ்பிட்டல்ல இருக்க. இந்த நிலைமையில எங்க அப்பா கிட்ட போய் அப்பா யாருங்கிற பிரச்சனையை எழுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. இது சம்பந்தமா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இடையே ஒரு ஊம நாடகமே நடந்துகிட்டு இருக்கு. மேடம், என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? என்னம்மா? பிரபுவோட அம்மா சொல்ற மாதிரி பூ பொட்டுமா இருந்துகிட்டு தன் புருஷன் யாருன்னே சொல்லாம மறைக்கிறத விட விதவையா இருந்து உங்க அப்பா செத்துட்டான்னு சொல்லி இருந்தா என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. அப்படி சொல்லாதேம்மா, வாயால உங்க அம்மாவே அப்படி சொல்லாது. தப்புமா, பெரிய தப்பு. என்ன மேடம், எங்க அப்பா யாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அத்தனை பெரிய கூட்டத்துல அவமானமா போயிடுச்சு. எங்க அம்மா நடத்தையிலேயே சந்தேகப்பட்டுட்டாங்களே. என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. மேடம், உங்களை என் தாயா நினைச்சு சொல்றேன். நான் ஒரு சிவப்பு ரோஜான்னு எனக்கு நானே கர்வமா இருந்தது போய் சேத்துல செந்தாமரையோன்னு சந்தேகம் வந்துடுச்சு. இல்லம்மா, இல்ல, நீ சேத்துல செந்தாமரை இல்ல, சிவப்பு ரோஜாதான் ஒரு நாளைக்கு இந்த உலகத்துக்கு தெரியாதான் போகுது. அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்காது போல இருக்கு மேடம். நான் நடத்தி வைக்கிறேம்மா, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு இதுக்குமா தேங்க்ஸ் சொல்றேன். நேரமாச்சு, வீட்டுக்கு புறப்படும். சுஜா, எதை பத்தி உங்க அம்மா கிட்ட கேட்காதேம்மா, நான் சொல்ற வரைக்கும். சரி மேடம். நீங்களா வீட்டிலே இருக்கீங்களா? ஆமா, நீயும் சுஜாவும் பேசுனதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, அந்த பெண்ணு யார்? அன்னைக்கு கேட்டேன், அந்த பெண்ணு ரொம்ப புத்திசாலி, அதனால அன்பு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனதை பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பா தெரியல. அந்த பெண்ணுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். தவக்கடிப்படலாம், சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட வைக்கவும் கூடாது. சொல்லுமா, சொல்லு. வசந்தி, உன்னோட முழு நம்பிக்கைக்கு நான் இன்னும் ஆளாகலே நினைக்கும் போது அந்த வேதனை என்னால தாங்க முடியலமா? பாஸ்கர், பாஸ்கர், உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. சுஜாதா வேற யாரும் இல்லை, நான் பெத்த பொண்ணு பாஸ்கர், நான் பெத்த பொண்ணு. உண்மையாவா? ஆமா பாஸ்கர், ஆமா. எனக்கு வாழ்வு கொடுத்த நீங்கதான் என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும். அவளுக்கும் பிரபுவுக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாஸ்கர். நிச்சயமா. வசந்தி, நான் கேட்கிறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதே. சுஜாதாவோட அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
வணக்கம், வாங்க வாங்க உட்காருங்க. வாங்கிக்கங்க இதெல்லாம் எதுக்கு? வாங்கிக்கங்க சொல்றேன். இல்ல முதல்ல சொல்லுங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். அதாவது கேஸ் விஷயமா? நோ 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 நோ, இது கல்யாண விஷயம். அடடே, அப்ப பரவாயில்ல, கொண்டாங்க. மல்லிகா, காஃபி கொண்டாமா. உட்காரு. அப்புறம் கல்யாணம் யாருக்கு? 10 ஏழைகளுக்கு ஏன் செலவுல கலப்பு திருமணம் செய்து வைக்கிறேன். ஐ எம் சின்சியர்லி டெல்லிங், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். முற்போக்கு எண்ணங்கள் கொண்ட நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி வைக்கணும். வாய்ஸ் வாய் நாட் நான் வரேன். உங்க சௌகரியத்தை உத்தேசிச்சு வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணத்தை வச்சிருக்கேன். எங்க நான் மறுப்பு சொல்லிடுவணும்னு முன்னேற்பாடாகவே வந்திருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவசியம் நானே வந்து நடத்தி வைக்கிறேன். போதுமா? காபி சாப்பிடுங்க. ஓ வணக்கம்மா. மிஸ்டர் பாஸ்கர், நீங்களா? மல்லிகா, உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா? ஓ, எல்லாம் தெரியுங்க. இவரு என் காலேஜ் மேட். இப்ப சாது மாதிரி இருக்காரே, அடே அப்பா, அந்த காலத்துல இவர் ஆடின ஆட்டம். மல்லிகா, எனக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரியும். மிஸ்டர் பாஸ்கர், இப்போ எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன், ஆனா நீங்க நினைக்கிறபடி இல்ல. இப்ப நான் காவி கட்டி கமண்டலம் ஏந்தாத சன்னியாசி, பிரம்மச்சாரியான துறவி. அப்படியா? நீங்க வசந்தியை கல்யாணம் செஞ்சுட்டு குழந்தைகளோட இருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மல்லிகா, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? வசந்தி செத்து போய் பல வருஷங்களாச்சு. யார் சொன்னது? நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாளே. யார்? வசந்தியா? வசந்தி ஏதா? அன்னைக்கு ராத்திரி அவதான் எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டா. உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேன். என்ன காரணமோ தெரியல, என்கிட்ட சொல்லிக்காமலேயே போயிட்டா. அதுக்கப்புறம் அவளை பாக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியலங்க. My God, இதை என்னால நம்பவே முடியலையே. அப்ப அவ செத்து போயிட்டதாக சொன்னது பொய்யா? அப்படின்னா வசந்தி உங்களுக்கு முந்தைய தெரியுமா? நல்லா தெரியுமே. அவளைத்தான் நான் முதல்ல பெண் பார்த்தேன். அவ செத்து போயிட்டதாக அவங்க மாமா சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓஹோ, அதனாலதான் என்கிட்ட சொல்லிக்காம போயிட்டாளா? என்ன இது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. இந்த கல்யாணத்துக்கு நீங்க வீட்டுல எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வரட்டுமா? வரமா? வர சார். அடுத்து பிரபு சுஜாதா. அடக்கடவுளே, என்ன இது? தம்பி, இதெல்லாம் ஓ ஏற்பாடா? இல்ல, என்னுடைய ஏற்பாடு. மிஸ்டர் பாஸ்கர், இந்த திருமண விழாவுக்கு என்ன சொல்லி என்ன தலைமைதாக கூப்பிட்டீங்க? 10 அனாதைகளுக்கு கலப்பு திருமணம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா எங்க பிள்ளை பிரபுவும் அனாதையா? நாங்க வேண்டான்னு சொன்ன பொண்ண எப்படியாவது என் பிள்ளை தலையில கட்டி வைக்கணும். அதுக்காக 10 அனாதைகளுக்கு கல்யாணம், அப்படித்தானே? ஏன் கண் முன்னாலேயே என் குடும்ப கௌரவம் குடி தோண்டி புதைக்கப்படுற ஒரு தகாத நிகழ்ச்சிக்கு நான் தலைமை தாங்கணுமா? மிஸ்டர் பாஸ்கர், என் கேள்விக்கு உங்க இதயத்தை தொட்டு பதில் சொல்லுங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்காது. ஏமா, ஏன் நடக்காது? நீங்க யாரு? நான் சுஜாதாவோட அம்மா. ஓஹோ, நீங்க தான் கல்யாணி அம்மாளா? உங்க பொண்ணு அப்பா யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றாங்க. எப்படி தெரியும்? ஏம்மா கல்யாணி, உங்க கணவர் உங்களை விவாகரத்து பண்ணி எத்தனை வருஷமாச்சு? நீங்க யாரம்மா? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்களா? இல்ல, வேண்டியவங்க. ஓஹோ, அதானே கேட்டேன். சொந்தக்காரங்க சும்மா இருந்தாலும் வேண்டியவங்க விட மாட்டாங்களே. ராமாயணத்துல கூனி கைக்கு சொந்தம் இல்லையே. வேண்டியவங்கிற முறையில தானே வேண்டாத வேலை செய்தா. ஆமா, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கம்மா? உங்க விவாகரத்து நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? 20. பொண்ணுக்கு என்ன வயசு? 18. அதாவது உங்க விவாகரத்து நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பிறந்திருக்கா. ஆமா ஆமா ஆமா, இப்ப என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, இந்த பெண்ணுடைய தகப்பனார் யாருன்னு எனக்கு தெரியணும். இல்லைன்னா இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படாது. அம்மா, சுஜாதாவுக்கு அப்பா இல்லைங்கிறதுனால என்னென்ன பேசுறதா? அப்பா இல்லைன்னா செத்துட்டான்னு அர்த்தம். இல்ல இல்ல, நான் சொல்றேன், சுஜாதாவுக்கு நான் தான் தகப்பேன். சுஜாதா ஏன் மக. இல்ல இல்ல, சுஜாதாவுக்கு ஒரு தகப்பனும் இல்லை, இவங்க தாயும் இல்லை. சுஜாதாவுக்கு நான் தான் தாய். அடி பாவி! அக்கா, உங்க வாக்கை மீறிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. என் மகளுக்கு தகப்பனார் யாருங்கிற கேள்வி பிறந்து அதுக்கு என் மாமா பதில் சொல்ல வேண்டிய கேவலமான நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இன்னுமா நான் உயிரோடு? வசந்தி, நீயா? ஆமாங்க, எந்த வசந்தி செத்து போயிட்டு தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதே வசந்தி இப்ப உயிரோடு வந்து நிக்கிறத பார்த்து உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா? நான் யாரையும் பழிவாங்க இங்க வரலீங்க. சுஜாதாவுடைய அப்பா நீங்க தான் நிரூபிக்கத்தான் நான் இங்க வந்தேன். வசந்தி, சுஜாதா ஏமாளா? சுஜாதா ஏமாளா? ஆமாங்க, உங்க பொண்ணுதாங்க. இல்ல தம்பி,
செத்து போறவ உயிரோட வந்திருக்கிறத பார்த்து உன் மூளை குழம்பி போயிடுச்சா? அவ போய் சொல்றான், நீ நம்பாத. இல்லக்கா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே வசந்தி நானும் தனிமையில சந்திச்சிருக்கிறோம். வசந்தி செத்திருக்க முடியாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன். நீ நம்பல, நீ நம்பவே இல்லை. மல்லிகாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஏதோ கௌரவத்தோட அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு பிறந்த குழந்தைய கல்யாண அம்மாக்கிட்ட கொடுத்து இவ்வளவு காலமும் வளர்த்துட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு இப்பதாக்கா புரியுது. வசந்தி ஒரு பெரிய தியாகி. வசந்தி எத்தனையோ வழக்குல நான் நீதி சொல்லி இருக்கிறேன். ஆனா நிரபராதியான உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து உன்னை இந்த கதிக்கு நான் ஆளாக்கிட்டேன். என்ன மன்னிச்சு வசந்தி. அப்படி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. சுஜாதா, இப்படி வாமா, இப்படி வாமா. நீ வா, நீ வா. அம்மா சுஜாதா, உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்லம்மா. நான் கண் உள்ள குருடேன். அதனாலதான் கட்டி வைரமான உன்னை கரித்துண்டுன்னு நினைச்சு என் கௌரவத்தையே நான் கலங்கப்படுத்திக்கிட்டேம்மா. பிரபு, நீ கொத்தி எடுத்தியே அது கோமேதம் தாப்பா, நிச்சயமா கோமேதம் தான். ஏன் பார்வதாண்டா சரியில்லை. வழக்காடி வெற்றி அடைஞ்சு நீதிபதியாகி மறுபடியும் வழக்குகளையே கேட்டு கேட்டு வாழ்க்கையே வழக்கடிச்சு. மிஸ்டர் சந்திரன், உங்க வாழ்க்கை வழக்கில குற்றவாளி யார் தெரியுமா? நீங்க இல்ல, விதிதான். தெய்வத்தோட நல்ல தீர்ப்பு இப்போவது கிடைச்சதே, அதுக்கு சந்தோஷப்படணும். இந்த சந்தோஷத்தோட நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை கவனிப்போம். பெற்றோர்களை பிரிச்சு வச்சுட்டு தான் நடக்கும். இந்த ஒரு கல்யாணம் மட்டும் அப்பா அம்மாவை சேர்த்து வச்சுட்டு நடக்குது. ஆமா, இந்த நல்ல நாள்ல பாதி குறை பூர்த்தி ஆயிடுச்சு. மீதி குறையும் பூர்த்தியாக வேண்டாமா? இங்க வாமா. என்னங்க, இந்த தாலி உங்க கையால வசந்தி கழுத்துல கட்டுங்க. மல்லிகா? ஆமாங்க, நீங்க என் உயிர், வசந்தி என்னுடைய இதயம். விவரிக்க முடியாத அவளுடைய தியாகத்துக்கு பதிலா விலை மதிக்க முடியாத என் ஆசையான உங்களை அவளுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறேன். இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. போங்க. அக்கா, தம்பி, மல்லிகாவை தாலி கட்டினதுக்கு அப்புறம் மனைவியாக்கிக்கிட்டேன். வசந்திய மனைவியாக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி கட்டுறேன். அவ்வளவுதானே? குற்றவாளி மாதிரி இந்த சமுதாயத்துல பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன பல பேர் மத்தியில தைரியமா தலை நிமிர்ந்து நிக்கும்படியா செஞ்சுட்டீங்க. எனக்கு இது ஒன்னே போதும். நான் இனிமே அனாதை இல்லைங்க. இந்த உலகத்துல நான் ஒரு தனி மனிதன். எனக்கு இது யாருமே கிடையாது. ஆனா நிறைய ஆஸ்தி இருக்கு. அதையெல்லாம் அனாதைகள், அபலைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி என் ஆஸ்தி எல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடலான்ட்டு இருக்கேன். பாஸ்கர், அந்த ஆசிரமத்தின் நிர்வாகத்தை எனக்கு கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. உன்னை விட பொருத்தமானவங்க வேற யாருமா இருக்க முடியும் இல்லையா மிஸ்டர் சந்திரன்? அதே ஆசிரமத்துல ஒரு சங்கீத கிளாஸ் வச்சு அதுக்கு என்ன மியூசிக் பாக்ஸா போடுங்க.